வாங்க வணக்கம். இன்னைக்கு வெண்டைக்காய் தாள்தம், வெண்டைக்காய் பொரியல், சாம்பார், இன்னும் 65 மாதிரி கூட போட்டு செய்திருப்பீங்க. ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் நான் ஒரு 10 தான் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்துருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய், 1 பிஞ்சு கடுகு, 1 பிஞ்சு உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் ஒரு 4 இலை கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு செவந்து வெண்டைக்காய் வதங்கி வரும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஹையில் வச்சிங்கன்னா வெண்டைக்காய் தீஞ்சி போயிடும், ஆனால் குழகுழப்பு போகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா முறுமுறுன்னு வதங்கி இப்போ செவந்து வந்திருக்குது பாருங்கள். அதில் இருக்கிற குழகுழப்பும் போயிடும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாத்தூள், 1 பிஞ்சு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஊற்றின தண்ணி நல்லா வற்றி வரட்டும். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, மூடி வச்சிடுங்க. இப்போ வெல்லம், இதுக்கு 100 கிராம், அதை பொடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாகவே தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் வெல்லம், 1/4 டம்ளர் தண்ணி விட்டு வெல்லம் கரைஞ்சா போதும், அடுப்பில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஊற்றின தண்ணியெலாம் வற்றிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு குழகுழப்பு இல்லாமல் வெண்டைக்காய் நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ கரைஞ்ச வெல்லத்தை வடிகட்டி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஊற்றின உடனே தண்ணியாக தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா நுரை கட்டி கொதித்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணியாக இருக்குதுன்ட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பாகு இறுகி போயிடும். அதனால் நம்ம பார்க்குறதுக்கு சூடாக இருக்கும்போது தண்ணியாக தான் இருக்கும். நல்லா நுரை கட்டி சேர்ந்து வரும் குழப்பாக. அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. இது குழம்பு சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க கேட்டு வாங்கி. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி மாங்காய் தாள்தம், நெல்லிக்காய் தாள்தம் ரெசிபி என்னுடைய சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செய்து பாருங்கள். இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாயிடும். வெண்டைக்காய் தாள்தம் நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.